அனைவருக்கும் வணக்கம். சோசியல் மீடியாவில் குறிப்பாக புதுசாக கட்சி தொடங்கிய அந்த நடிகர் குறித்து தான் அதிகம் பேசும் பொருளாக இருக்கு. காரணம் என்னன்னாக்க, அந்த நடிகரோட ரசிகர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த நடிகனுக்கு ஆதரவு தெரிவித்து பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் தான் அதிகம் பேசக்கூடிய பொருளாக இருக்கிறது. அதை இந்த ரசிகர்கள் ஏன் ஒரு நடிகர் உச்சத்தை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தா எதுக்காக நீங்க இவரை இப்படி பேசுறீங்க, இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசப்பட்டு அவங்கள விமர்சனம் பண்ணக்கூடிய கட்சிகளே ஆவேசப்பட்டு பேசுறது, அதாவது பார்லிமெண்ட் வார்த்தைகளால பேசுறது, ஆபாச வார்த்தைகளால பேசுவது, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ எழுந்திருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த கட்சியில இருக்கிறவங்க மட்டும்தான் இப்படி அவங்க தலைவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களா? மற்ற கட்சியில எந்த தப்புமே நடக்கலையா? அந்த கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அவங்க தொண்டர்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இது குறித்து தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அதாவது இந்த ரசிகர்கள் கேட்கக்கூடிய கேள்வி மிகவும் நியாயமான கேள்வி. அந்தந்த கட்சி தலைவர்கள், அந்தந்த தொண்டர்கள் என்ன நடந்தாலும் அவங்களுக்கு ஆதரவாக பேசுவதுதான் இது வரைக்கும் வழக்கமாக நடந்துட்டு இருக்கு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் இங்க ஆமா இல்ல இப்படி செஞ்சிருக்கூடாது எங்க தலைவர் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நபர்கள், தொண்டர்கள் யாருமே கிடையாது. இது வரைக்கும் எல்லா கட்சியிலையும் அவங்க கட்சி தலைவர்களை ஆதரித்து பேசுவது தொடர்கதையாக இருந்து, அப்படி ஆதரித்து பேசுறவங்க வெற்றி பெறுகிறார்களா? அந்த கட்சி செயல்பாடுகளால சக்சஸ்ஃபுல்லாக அந்த கட்சி செயல்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிஜேபியில இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுவரைக்கும் எப்போதுமே நம்ம பேசுவது, ஒரு மனித குலத்துக்கு விரோதமான ஒரு கட்சி இருக்குன்னா அது பிஜேபி தான். அந்த கட்சி தான் முற்றிலும் மக்கள் செல்வாக்கு இழந்த, மக்களுக்கு ஆதரவு இல்லாம செயல்படக்கூடிய கட்சி என்று சொல்லி நம்ம எப்போதும் அந்த கட்சியை தான் நம்ம விமர்சனம் பண்ணுவோம். அப்படி விமர்சனம் பண்ணும்போது பிஜேபி காரங்க அந்த கட்சியை தூக்கி வச்சு கொண்டாடத்தானே செய்யறாங்க. அந்த கட்சி இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க, மணிப்பூர்ல அவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்தது. 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி ஆயிரக்கணக்கானோர் முன்னாடி பலாத்காரம் பண்ணினதை அந்த மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அரசாங்கம், அங்கே ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன செய்தது என்றே தெரியாது. ஆனாலும் அந்த கட்சிக்காரங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினாங்க. சப்போர்ட் பண்ணி பேசுனாங்கன்றதை விட ஒன்று சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க, இன்னொன்று அது குறித்து பதிலே எதுவும் பேசாமல் இருந்தாங்க. இல்லை இது பிஜேபி செய்யல, இது 2 சமூகங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய மோதல்கள் அப்படிதான் சொல்லி அவங்க தப்ப கட்டி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கட்சி மோடிக்கும் அவங்க கட்சிக்கும் ஆதரவாக அந்த கட்சி பேசிட்டு இருந்தாங்க. இதை அது வெளிப்படையாக தெரிந்த இந்த பக்கத்து தெருவில் ஒரு அடிதடி கலாட்டம் நடந்தா கூட ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சிடும். அது எப்படி ஒரு 2 மாசமா வெளியே வராம இருந்தது அப்படிங்கிறது இங்க மணிப்பூர்ல நடந்த சம்பவத்தை இங்க நம்மளால கேள்வியை எழுப்ப முடியும். இது அரசால நடத்தப்பட்ட வன்முறை என்று எல்லாத்துக்குமே தெரியும், சரிங்களா? அதே போலத்தான் இப்போ கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், அதுவும் தெரியும். அது மதவெறியை தூண்டி அதன் மூலமாக கலவரங்கள் ஏற்பட்டு அதில் 2000க்கும் மேற்பட்டோர், மோடி முதல்வராக இருக்கும்போது தான் நடந்தது, 2000க்கும் மேற்பட்டோர் இறந்தாங்க. இந்துக்களே இறந்தாங்க, முஸ்லீம்களும் அதில் அதிகம் பாதிக்கப்பட்டது, முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டாங்க. கோத்ரா ரயில் விரிப்பு அப்போ அந்த பிஜேபிக்காரங்க எல்லாம் மோடிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. இப்பயும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பில்கிஸ் பானு அந்த பொண்ணு அது எல்லாத்துக்குமே தெரியும். வயிற்றில் இருக்கிற குழந்தைய மாசமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை கொடுமை பண்ணாங்க. அந்த 3 வயசு குழந்தைய துணி துவைக்கிற மாதிரி பாறையில் அடித்து சாவடிச்சாங்க. இதெல்லாம் தெரியும். அந்த கொலை குற்றவாளிகளை பிஜேபி அரசாங்கம் காப்பாற்ற செய்தது, அதையும் இந்த பிஜேபிக்காரங்க சப்போர்ட் பண்ணி ஆதரித்து நியாயப்படுத்தி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னும் எத்தனையோ பிஜேபி சார்பாக பெண்கள் மீதான பாலியல் வன்முறை தாக்குதல்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது பிஜேபி காரங்க இல்லைன்னு ஒன்று மறைக்கிறாங்க, இல்லைன்னா ஆதரவு தெரிவித்து பேசுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த கட்சியை தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கிறாங்களா, ஏத்துக்கிறாங்களா அப்படின்னா இன்னும் இது வரைக்கும் அந்த கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிறதே இல்லை. மனித குலத்துக்கு எதிராக செயல்படுது, சாதி மத வேறுபாடுகள் தூண்டல்கள் செய்கிறாங்க,
மனிதர்களை மத ரீதியாக வேறுபடுத்துறாங்க அப்படிங்கிறத தமிழர்கள் எப்போதுமே வந்து பகுத்தாய்ந்து பார்த்து செயல்படக்கூடியவர்கள் என்பதை தமிழர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி செயல்படுவதனால தான் பிஜேபி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்றவே முடியல. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் அவங்க செல்வாக்கு பெற்றாலும் அந்த பிரதமர் என்ற அதிகாரத்தை தூக்கிட்டு வந்தா கூட தமிழ்நாட்டில் ஈடுபடல. சரி, பிஜேபியோட நிலை அப்படி. அதிமுக கட்சி, அந்த கட்சி நிர்வாகிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தான் தருமபுரி அந்த 3 வேளாண் கல்லூரி மாணவிகளை உயிரோட பஸ்ல வச்சு எரிச்ச சம்பவம் அதிமுக ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தான் நடந்தது. அப்போதும் அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா அவங்க தலைமையிலான ஆட்சியில தான் நடந்தது. அதுவும் எதுக்காகனா, ஜெயலலிதா அவங்களுக்கு சிறை தண்டனை உறுதியாயிடுச்சுன்றதுக்காக அதிமுக காரங்களால் எரிக்கப்பட்டது அந்த பஸ். அதையும் நியாயப்படுத்தி பேசினாங்க. அந்த பஸ் எரிப்பு சம்பவத்தில் தண்டனை பெற்றவங்கள அதிமுக ஆட்சியில் வந்து தண்டனை இல்லை ரத்து பண்ணி அவங்கள வெளியில கொண்டுட்டு வந்தாங்க. அந்த கட்சிக்காரங்க அதுக்கும் நியாயப்படுத்தினாங்க. அப்போ அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு இந்த ஊழல் வழக்கில் ஜெயலலிதா ஊழல் செய்து 100 கோடி அபராதம், 4 ஆண்டு சிறை தண்டனை பெற்றாங்க இல்லையா? அப்போ ஊழல் வழக்கில் அவங்கள கைது செய்யும் போதும் கூட அதிமுக தொண்டர்கள் அதை நியாயப்படுத்தியும் சப்போர்ட் பண்ணியும், ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்ணியும் தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஒவ்வொரு முறையும் ஆட்சி இழக்கும் போதெல்லாம் ஜெயலலிதா முதல்ல 92 ஆட்சி காலத்தில் வந்தாங்க. அப்போது 96 வந்து அவங்க வந்து படுதோல்வி அடைகிறாங்க ஜெயலலிதா. காரணம் என்னன்னு பார்த்தோமாக்க இந்த ஊழல் வழக்கு. அப்போ தான் வந்து அவங்க மேலே இந்த ஊழல் வழக்கு, வருமானத்துக்கு அதுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவ்வளோ கேஸ் வந்தது. ஏன்னா 1 ரூபா சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்ததுன்ற கேள்வியில் அத்தனை ஊழல் வழக்குகள் வந்தது. அதில் தான் வந்து அவங்க அப்போது ஆட்சி இழந்தாங்க. அடுத்தது வந்து 2001 ஆட்சி காலத்தில் தான் அவங்க வந்து இந்த எஸ்மாஸ் தேஸ்மா சட்டம் போட்டு 2 லட்சம் அரசு ஊழியர்களை இரவோடு இரவாக கைது செஞ்சாங்க. அதையும் இந்த அதிமுகக்காரங்க அந்த தலைவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க, நியாயப்படுத்தி தான் பேசினாங்க. இது திமுக தான் எதிர்த்தது. அப்போது அது ஒன்று. 2வது வந்து ஆடு மாடு தடை செய்கிறது, வெட்டுவதற்கு தடை செய்து மத ரீதியாக அப்போ வந்து அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் செயல்படுத்தினாங்க. ஆடு மாடு கோழி வெட்டுவதற்கு தடை போட்டது, மதம் மாற்ற தடை சட்டம் போட்டது. இந்த மாதிரி நம்ம தமிழ் மண்ணுக்கு ஒத்து வராத சட்டங்களை கொண்டுட்டு வந்தாங்க. அப்பயும் இந்த அதிமுகக்காரங்க அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுனாங்க. 2001 காலகட்ட ஆட்சியில் இது நடந்தது. அப்போ 2006 நடந்த தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்திச்சது, திமுக அப்போ வெற்றி பெற்றது. இப்படி இவங்க ஆட்சியில் நடக்கிற அந்த தவறுகள்லாம் அந்தந்த கட்சியோட தோழர்கள், நிர்வாகிகள் சப்போர்ட் பண்ணி பேசுவது, அந்த கட்சி தலைமையை தப்பே செஞ்சிருந்தாலும் ஆதரித்து பேசுவது வழக்கமாகத்தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்துட்டு பிஜேபியும் அதிமுகவும் பட்டியல் போட்டு பேசும்போது, ஏன் அப்போ திமுகவெல்லாம் தப்பே செஞ்சது இல்லையா, நீங்க ஆதரிச்சு பேசினதே இல்லையா, நீங்களாம் தோல்வியவே சந்திச்சது இல்லையா திமுக காரங்க, அப்படிலாம் ஒரு கேள்வி வரும். அதுக்கு போறதுக்கு முன்னாடி திமுக பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தாவேகா பத்தி பேசிடலாம். தாவேகா காரங்களும் அவங்க கட்சி தலைவர் செய்யறத ஆதரிச்சு பேசுவாங்க அப்படின்ற ஒரு இது வருது. இப்போ அவங்கெல்லாம் செஞ்சது, அதிமுக பிஜேபிலாம் அன்றாடம் டெய்லியும் அரசியல் களத்தில் இருப்பாங்க. ஒரு பக்கம் தலைவராலையும் குற்றங்கள் நடக்கும், தலைவர் செய்த தப்பாலையும். இன்னொரு பக்கம் அரசாங்கத்தால், அதாவது ஒரு அரசுங்கன்னா நிறைய குறைகள் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் ஒரு அரசாங்கத்தால் நடக்கக்கூடிய தப்புகளும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை வந்து அவங்க மூடி மறைச்சிக்கிட்டு அதை தப்பான முறையில் அதை வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட தப்புகளும் இருக்கும். அப்போது அந்த தொண்டர்கள்லாம் அந்த தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஆதரவு வச்சு சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது இப்போ இங்கே டிவிகேல என்ன பிரச்சனைனா, டிவிகே தலைவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து ஆரம்பித்த உடனே அவர் முதல் மாநாடு போடும்போதே எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இதெல்லாம் அவங்களுடைய நிர்வாக குறைபாடுகள்.
தலைவருக்கு வந்து அரசியல் தெரியாததுனால, ஒரு அரசியல் மாநாடோ கட்சியோ எப்படி நடத்தணும் என்று தெரியாததுனால நடந்த நிர்வாக குறைபாடுகள், அனுபவம் இல்லாததுனால வருது. அப்போ மயக்கம் போட்டு விழுவுறது, தண்ணி கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் முதல்ல வந்து தாம் தப்பு செஞ்சோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஒரு மனநிலைமைக்கு வரவங்களால தான் அதை வந்து சரிப்படுத்த முடியும். தப்பாக இருந்தாலும் சரிப்படுத்த முடியும். அதுக்கு அவங்க வரவே மாட்டாங்க. அரசியல் கட்சி ஜெயலலிதாவும் நான் தப்பு செஞ்சேன்னு என்றைக்குமே ஒத்துக்கிறதே இல்லை. மோடியும் என்றைக்குமே ஒத்துக்கிறதே இல்லை. அவங்க ஸ்டாண்டர்டில் அவங்க உறுதியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் விஜயும் அவங்க ஸ்டாண்டர்டில் உறுதியாக இருந்தாங்க. ஒன்று அது ஒன்று. இன்னொன்று வந்து அரசியல் நிகழ்வுகள் வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். விஜய் வந்து டெய்லியும் வந்து அன்றாட நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு அது குறித்து கருத்து சொல்லுவது, மக்களுக்காக களத்தில் நின்று போராடுவது, வழக்கமான அரசியல் கட்சி செய்யக்கூடிய பணிகளை இந்த கட்சி செய்யாததுனால அதிகமாக விமர்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னன்னாக்க, அவங்க கட்சி சார்பாக எந்த ஒரு இப்போ அதிமுக பற்றி பேசினாக்க எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லுவார். பிஜேபி குறித்து பேசினாக்க அவங்க கட்சியில் இருக்கிற மாநில தலைவர்கள், மற்ற நிர்வாகிகள் அன்றாடம் பதில் சொல்கிறாங்க. திமுக பற்றி பேசுறதுக்கு திமுகவில் இருக்கிறவங்க பதில் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே டிவிகேவில் என்ன நடக்குதுனாக்க, தலைவர் வந்து எதை பற்றியுமே பதிலே சொல்ல மாட்டார். இப்போ கரூர் சம்பவம் கூட நடந்தது, 41 பேர் மரணம். அது குறித்து அவர் வந்து எல்லா தலைவர்களுமே வந்து உடனே ஒரு கண்டனம் தெரிவித்து வருத்தம் இரங்கல் தெரிவிப்பாங்க. ஆனால் இவர் வந்து 3 நாள் கழிச்சு இரங்கல் தெரிவித்தார். அதுவே பேசும் பொருளானது. இந்த தண்ணி கொடுக்கல, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அதெல்லாம் தானாக செஞ்சுருந்தாக்க இந்த அளவுக்கு பேசு பொருளாக இருக்காது. ஆனாலும் அவங்க ரசிகர்கள், அவங்க கட்சி சார்பாக யாரும் இதுக்கு பதில் சொல்கிறதே இல்லை. ஆனால் இந்த எதுவுமே அரசியலே தெரியாத இப்போதான் ஒரு ரசிகராக வந்த இந்த ரசிக கூட்டம் வந்து கருத்து சொல்கிறாங்க. எப்படி? ஆமாம், எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் நிற்கிறோம், எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா நாங்கள் உயிரியே கொடுப்போம், எங்கள் அண்ணன் என் புருஷனை விட விஜயத்தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பேச்சுகள் தான் மக்கள் மத்தியில் வந்து வெறுப்பாக அதிகமாக மூட்டிகிட்ருக்கு. இப்போ ஒரு அரசியல் கட்சினாக்கா ப்ராப்பராக வந்து அவங்களுடைய நிர்வாகிகள் வந்து பதில் சொல்லுவாங்க. இப்போ இவங்க யார் எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் நிர்மல் அருண்குமார் இவங்கெல்லாம், அருண்ராஜ் இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. ஆதவ அர்ஜுனா இவங்களாம். தலைவர் வந்து எப்போ மாதத்தில் 1 நாள் 2 நாள் தான் வெளியே வராரு, மீட்டிங்கில் பேசிட்டு போயிடுறாரு, ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல. ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் இந்த பேசு பொருளாக ஆகிறது வந்துட்டு ரசிகர்கள் தான். அவங்க தான் இவங்களுக்குலாம் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படி பேசி 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 என்னாச்சுன்னா, இப்போ திடீர்னு வந்துட்டு சங்கீதா பிரச்சனை வந்துருச்சு. அப்போது இவங்க என்ன பதில் கொடுக்குறாங்கனாக்க, உச்ச நடிகர் ஒருத்தி கூட மட்டும் வாழணும்னு நினைக்கிறது நியாயமானு சொல்லி கேட்குறாங்க. இப்படி ஒரு கேள்விலாம் ரசிகர்கள் கேட்குறாங்க. அப்புறம் என்ன கேட்குறோம், ஏன் இவர் எம்ஜிஆர் 2-3 பொண்டாட்டி வச்சுக்கலையா, கலைஞர் 3 பொண்டாட்டி வச்சுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னாக்க, அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து 2 தரம் 3 தரம்ன்றது இயல்பாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலகட்டம் மாறி போயிடுச்சு. முதல் மனைவிக்கு தெரியாமல் 2வது திருமணம் செய்கிறது சட்டப்படி குற்றம்னு ஆயிடுச்சு. 2வது, அந்த தலைவர்களோட மனைவி வந்து எங்கேயும் போய் என் கணவன் என்னை பார்த்துக்கல, இது இந்த மாதிரி என்னைய துன்புறுத்தினாங்க, அடித்தாங்க, திட்டினாங்கன்னு யாரும் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, கோர்ட் வாசல் ஏறல. ஆனால் இந்த தலைவர் வந்து ஏறி இருக்கிறாங்க. அதுக்கு இந்த ரசிகைகள் வந்து விஜய் அண்ணாவுக்கு நாங்கள் 1000 தங்கச்சிங்க இருக்கிறோம், அக்காவும் இருக்கும், என் பொண்டாட்டியாக கூட இருப்போம். இந்த மாதிரி பதில்கள் தான் வந்து இதனால வந்து அந்த நடிகருக்கும் பிரச்சனையாக இருக்குது, நடிகர்னால ரசிகர்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி இந்த கட்சி வந்து அதிக பேசு பொருளாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு கட்சியில் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஏன் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியல, ஏன் அதிமுக தோத்தது, இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் அவங்க ஆட்சியில் நடந்தது பிரச்சனைனால அதிமுக தோத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி தான் டிவிகேவும் அவங்க கட்சி ரசிகர்கள் அவங்க நடிகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா கட்சியும் அப்படித்தான் பண்ணுவாங்கன்னு இப்போ சொன்னேன். இப்போ டிஎம்கே பற்றி வருவோம். டிஎம்கே மேலே இது வரைக்கும் வச்ச குற்றச்சாட்டுகள் என்ன, டிஎம்கே ஆட்சியில் நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் ஊழல் வழக்கு சர்க்காரியா கமிஷன் ஒன்று போட்டாங்க. அது வந்து இது வரைக்கும் சட்டத்தால் நிரூபிக்கப்படவே இல்லை, அது ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாங்க, அந்த வழக்கவே ரத்து பண்ணிட்டாங்க.
அது எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது. அடுத்தது வந்து ஜெயலலிதா காலத்தில் திமுக. இந்த கேள்விக்கு நம்ம முதல்ல வந்துடலாம். திமுக தோல்வியை சந்திச்சது இல்லையா அப்படின்ற கேள்விக்கு முதல்ல நம்ம வந்துடலாம். இப்போ வந்துட்டு 92 ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது ராஜீவ் காந்தியை திமுக தான் கொண்டதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் திமுக மேலே பழிய போட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணி தான் ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ திமுக அமோக வெற்றி வாய்ப்பில் பெரும் நிலவில் திமுகவுக்கு சாதகமான களம் இருந்தது. அதை ராஜீவ்காந்தி கொலை வழக்க திமுக மேலே பழிய போட்டு அதிமுக ஆட்சி வந்தது. திமுக தோல்வியை கண்டதெல்லாம் இப்படித்தான் 91 அது நடந்தது. அடுத்தது எப்போ திமுக ஆட்சி இழந்ததுன்னா 2001. அப்போ 2001 ஜெயலலிதா மேலே ஊழல் வழக்கு போட்டாங்க. பெண் என்பதனால இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் திமுக வந்து ரவுடிகள் கட்சி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி இல்லாத குற்றச்சாட்டுக்கெல்லாம் திமுக மேலே வீண் பழியை சுமத்தி 2001 அதிமுக வந்து ஆட்சியை பிடிச்சது. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அவங்க பீரியடில் நடந்தது. அடுத்தது வந்துட்டு திமுக மேலே போட்ட பழி என்னன்னாக்க 2G 2009 2G வந்துட்டு 1,70,70,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் வழக்கு. நாங்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாமே நாங்கள் திமுக காரங்க இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதன்படி தான் நாங்கள் வந்து மறுப்பு தெரிவிப்போம். இல்லை என்று நாங்கள் அந்த மாதிரி எந்த தப்பும் செய்யலை, ஊழல் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் மறுப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் மறுப்பு தெரிவித்த மாதிரியே 2G வழக்கை சொல்லித்தான் 2011 அதை பிஜேபியும் அதிமுகவும் அதை அப்படியே மூட்டையாக தூக்கிட்டு போனாங்கன்ட்டு இல்லாத கற்பனைகள்லாம் அவுத்து விட்டு 2011 எங்களை வந்து படுதோல்வி அடைய வச்சாங்க. அதிமுகவும் பிஜேபியும் சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லை 2016 தேர்தலையும் இது வந்து எதிரொலிச்சது. அதற்கு பிறகு அந்த 2G வழக்கு வந்து 10 ஆண்டுகள் நடந்தது. ராசாண்ணா கைது, கனிமொழி அக்கா கைது, இதையெல்லாம் முடித்து பார்த்தா ஆதாரமே இல்லை. கொண்டுட்டு வருவீன்னு காத்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன், ஆதாரமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த வழக்கவே தள்ளுபடி பண்ணி விடுதலை பண்ணாங்க 2Gயில். அடுத்தது திமுக மேலே சொல்கிறதுக்கு ஒரு இதுவுமே இல்லை. இப்படி தான் இல்லாத பொய்யும் புரட்டும் சொல்லி தான் திமுகவை வந்து தோல்வி அடைய வச்சாங்களே ஒழிய திமுக மேலே இது வரைக்கும் இன்னும் எந்த குற்றச்சாட்டுமே நிரூபிக்கப்படலை. ஒன்று, இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையா திமுக ஆட்சி காலத்தில் அப்படின்னா பிரச்சனைகள் இருக்கும். அது வந்து அரசாங்கத்தால் செயல்படுத்தினதா இல்லை, அரசாங்கத்தினால. அப்படின்னாக்க இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது வந்து போலீஸ்காரங்களால நடந்தது. அப்போ எடப்பாடி பழனிசாமியை கேட்கும்போது எனக்கே தெரியாது, நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 13 பேரை கொன்னுட்டு சொன்னாரு. ஆனா இப்போ நம்மளுடைய முதல்வர் என்ன பண்ணாருனாக்க அந்த அஜித் கொலை வழக்குல மன்னிப்பு கேட்டாரு. மன்னிச்சுக்கிங்க, அந்த தப்புக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இது வரைக்கும் எந்த முதல்வர்களும் தப்புக்கு பொறுப்பேற்றுக்கிட்டது கிடையாது. மன்னிச்சுக்கிங்கன்னு சொன்னாரு. அப்படி அதை தான் நாங்க திமுக காரங்க எப்பயுமே எங்க இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதைத்தான் எங்க தலைவர்களுக்கு ஆதரிச்சு தான் பேசுவோம். ஏன்னா எங்க தலைவர்கள் மேல இருக்கிற நம்பிக்கை. ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படலை, கோர்ட்டாலேயோ எதுவுமே தண்டிக்கப்படலை. திமுக தலைவர்கள் தண்டிக்கப்படலை. அதே மாதிரி இப்போ அந்த அஜித் வழக்குலையும் திமுக மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லை. தப்பு நடந்திருக்கு, அவங்களுக்குரிய பாதுகாப்பு கொடுத்து யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு தலைவர். அதே போல் இந்த தஞ்சாவூரில் நடந்த லாவண்யா அந்த பொண்ணு சூசைடுக்கும் பிஜேபிக்காரங்க சும்மா நாச்சுக்குமே போய் மதம் மாற்றம் பண்ண சொல்லி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணாங்க. அதனால தான் அந்த பொண்ணு இறந்துருச்சுனாங்க. இப்போ அதையும் கோர்ட் வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போது இப்படி நாங்கள் வந்துட்டு எங்கள் தலைவருக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு திமுக மேலே இந்த நான் இப்போ சொன்னால் அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, தாவேக்காவாக இருந்தாலும் சரி, எல்லாம் திமுக மேலே தான் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுக்களை எல்லாத்துக்கும் நாங்கள் ஆதாரபூர்வமாக வெளியிட்டுருக்கோம். எங்கள் மேலே தப்பு இல்லை, கருத்துக்கு பதில் கருத்து தான் பேசுகிறோமே ஒழிய ஆபாச வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் நாங்கள் பேசி யாரையும் தாக்குதல் நடத்துறதில்ல. இதனால தான் தாவேக்கா என்ற கட்சி இப்போ வந்துட்டு தாவேக்காக்காரங்க தான் வந்து அந்த கட்சி தலைவருக்கு என்ன தப்பு பண்ணாலும் முட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அப்படி தான் பண்ணுது. அதில் கொஞ்சம் தனித்துவமாக இருக்கிறது
திமுக தான். ஏன்னா நாங்களும் எங்கள் கட்சி தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை சார்ந்து தான் நாங்கள் கருத்துக்களை முன்வைக்கிறோம். எங்கள் கட்சி தலைவர்கள் இது வரைக்கும் எந்த குற்ற வழக்குலேயோ அல்லது கோர்ட்டாலேயோ இன்னும் தண்டிக்கப்படலை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கோர்ட்டும் சொல்லுது. அது உண்மைன்னு நிரூபணமாகி வந்திருக்கிறோம். இதுதான் இந்த தமிழ்நாட்டோட இன்னைக்கு அரசியலாக இருக்குது. தாவேக்காவை பற்றி மட்டும் ஏன் அதிகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த கட்சி தலைவர் ப்ராப்பரான பதில் எதுவும் சொல்கிறதில்ல. அன்றாட நிகழ்வுகளை பேசுறதில்ல. அவங்க கட்சியை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களுக்கு அவங்க கட்சியில் விமர்சனம் பதில் சொல்கிறதுக்கு யாரும் முன் வருவதில்லை. அதனால தான் அந்த கட்சி அந்த தொண்டர்கள் எப்படி பேசணும் என்னன்னு தெரியும். அந்த ரசிகர்கள் தப்பாக பேசுறதுனால, இப்போ உதாரணத்துக்கு அந்த பொண்ணு சொன்னது இல்லையா, நான் பொண்டாட்டியாக கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னதில்லை. இதையெல்லாம் மக்களால் ஏற்றுக்க முடியாது. அப்போது அந்த கட்சி இந்த 26 தேர்தல் முடிஞ்சாக்க இருக்குமா என்பதே அந்த ரசிகர்கள் வேணால் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கலாம். மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா அவங்க அருவருப்பாக தான் பார்ப்பாங்க. இதை தாவேக்காரங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க மாற்று கருத்து இருந்தாலும் தாராளமாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.